பச்சையப்பன் அவர்கள் சொல்லியிருந்த உயிலின்படி பச்சையப்பன் கல்வி நிறுவனம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த காசுலு லட்சுமி நாராயண செட்டி அவர்கள். ஒரு 10 பேரை சேர்த்து வச்சு ஹிந்து கல்வி நிறுவனங்கள் வரணும்னு முடிவு பண்ணார். நாம் இன்று பார்க்க போகிற மற்றும் ஒரு நபர் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு நபர். வெள்ளைக்காரனோட இந்த சதிகளெல்லாம் எப்படி முறியடித்தார் என்பதுதான் அவரை பற்றின சம்பவங்கள். வெவ்வேறு விதமான சமூகங்கள் இருக்கு இங்கே பாரதத்தில். ஏறத்தாழ நமக்கு இங்கே ஒரு 15,000 ஜாதிகள், வெவ்வேறு விதமான ஜாதிகள் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ள உட்பிரிவுகளெல்லாம் கூட இருக்குது. அன்னைக்கு இருந்த செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அன்னைக்குன்னு இல்லை, என்றைக்குமே நல்லா தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி யூஎஸில் யாராச்சும் 2 பேர் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒன்று ரெட்டி, 2வது பட்டேல். இன்றளவுக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்படி 2 சமுதாயங்கள் இருக்குது. சமுதாயங்கள் ரீதியாக பொருளாதாரத்தை கண்ட காலகட்டம் அது. வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்கு வரும்போது உலக வர்த்தகத்தில் 17லேருந்து 22% உலக வர்த்தகம் செய்து கொண்டிருந்தது பாரதம். இன்றைக்கி 2% போச்சுன்றது வேற கதை. ஆனால் இன்றைக்கி வியாபாரம் செய்தவர்கள் உள்ளில் நல்ல படித்த செட்டிகள் படிப்பதற்கு அனுமதி இல்லை. இதுதான் வெள்ளைக்காரனோட ரூல். நீங்கள் என்ன வேணால் செஞ்சுட்டு போங்க, எங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் நீங்கள் வந்து படிக்கூடாது. அவனோட அறிவு வளர்ந்துடும்ல, இவன் என்னெல்லாம் செஞ்சான்னு கண்டுபிடிச்சிடுவான்ல. அதனால் இன்றைக்கி நாம் சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரு சில பேரை நாம் வந்து இவர் தான் சமூக நீதி வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறோம். அவர் யாருக்கு நீதி வாங்கி கொடுத்தாருன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னும் ஒரு சில பேர் இவர் தான் கல்விக்கே காரணன்றோம். என்னென்ன கல்வி கிடச்சிதுன்னு தெரிய மாட்டேங்குது. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நீ தமிழ் புத்தகத்தை கொடுத்து ஒரு 15 வயசு 16 வயசு இருக்கிறவங்கள தமிழ் புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னால் சண்டைக்கு வர மாதிரி முறைக்கிறாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரிய மாட்டேது. ஆனால் அன்றைக்கான காலகட்டம் அப்படி இல்லை. ஏதாச்சும் செய்யணும்னு ஆசை இருந்த ஒரு நபர் காசுலு லட்சுமி நாராயண செட்டி அப்படின்ற நபர். சென்னை பகுதியை சார்ந்தவர். 1806 பிறந்தார். 1806 பிறந்த இந்த காசுலு செட்டி வளர்ந்து வரும்போது படிப்பதற்கு இவருக்கு அனுமதி இல்லை. கோடான கோடி காசு வைத்திருந்தவர். அவங்க அப்பா பேர் சித்துலு செட்டின்னு பேர். சித்துலு செட்டி அன்னைக்கு இருந்த, இன்றைக்கும் மெட்ராஸ் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் இருக்குது, அந்த மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷனோட மெம்பர். யாரோ 1-2 இந்தியர்களுக்கு மட்டும்தான் அப்படி மெம்பராக இருக்கிறதுக்கு அனுமதி இருந்தது. மீதி எல்லாம் பின்னி கம்பெனிலேருந்து ஆரம்பித்து எல்லா கம்பெனியும் வெள்ளைக்காரந்து தான் இருந்தது. அந்த அசோசியேஷனில் மெம்பராக இருந்த ஒரு தந்தை, அந்த தந்தையோட மகன் வெள்ளைக்காரன் செய்கிறது அதெல்லாம் சரியில்லைன்னு முடிவு பண்ணார். அவரும் நம்மளை போகிற ஒரு பஞ்சு வியாபாரி தான். டெக்ஸ்டைல் தான் அவருக்கும் தொழில். அன்றைக்கி பஞ்சு கொடுத்துட்டு இருந்தார் வெவ்வேறு இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணி. ஆனால் வெள்ளைக்காரன் விதிக்கக்கூடிய வரியை அவரால் சகிச்சிக்க முடியல. யோ நீ ஏன் இதை பற்றிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வெறும் எனக்கு மட்டும் இல்லை சார், என் சமுதாயத்தில் கஷ்டப்படுற எல்லாருக்கும் கூட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் என்னால் எழுதி கொடுக்க முடியல. படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் தன்னைத்தானே தயார் செய்து கொண்டு வெள்ளைக்காரனை நேரடியாக எதிர்க்கிறதுக்கு தயாரானார். காசுலு செட்டியை பற்றி ஒரு புத்தகம் இப்போ இருந்திருக்கு. அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க, அவர் என்னென்னலாம் ஆவணங்கள் ரீதியாக தயார் பண்ணி வச்சாருன்றதை பற்றி மொத்த கோப்பும் இன்னைக்கு வெள்ளைக்காரங்கிட்ட இருக்குது. அவர் என்னென்னலாம் ஆவணங்கள் தயார் செய்தார்ன்றதை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். அன்றைக்கி 1839 மெக்காலே 35 பேசுகிறாரு. 39 எல்லா பள்ளிக்கூடங்களையும் பைபிள் கொடுக்கப்பட்டது. இதை எதிர்க்கிறதுக்கு அன்றைக்கி யாரும் தயார் இல்லை, திராணியும் கிடையாது. இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ ஸ்கூலில்
ஒருவேளை பொட்டு வச்சுட்டு வராதன்னு சொன்னால் கேட்கறதுக்கு தாய்மார்கள் இருக்காங்க. ஏன்னா படிப்பு போயிருமேன்னு பயப்படுறாங்க. ஆனால் அன்றைக்கான காலகட்டம் அப்படி இல்லை. எல்லாருமா சேர்ந்து போராடினார்கள். அன்றைக்கி காலகட்டத்தில் ஊர் முழுக்க எல்லோரையும் போய் சந்தித்தவர்களை எல்லாம் இணைத்து போராட வைத்து அதை பின்வாங்க வைத்தார். இன்றைக்கி பிரிட்டனில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் 70,000 பேர் கையொப்பமிட்ட ஒரு படிவம் இருக்குது. அந்த படிவம் இன்றளவும் வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்குது. நமக்கு தோணும் இது ஒரு பெரிய விஷயமானா, அன்றைக்கி தேதியில் ரொம்ப பெரிய விஷயம். காரணம், டார்ச்சர் ஆக்ட்ன்ற பேரில் ஒரு ஆக்ட் இருந்தது. டார்ச்சர்ஸ்னால் கொடுமை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போல்லாம் குழந்தைங்க சொல்லுதில்ல, ஃபோனை பிடுங்கி வச்சா கேட்குது, டார்ச்சர் பண்ணாதம்மா. இப்போ டார்ச்சர் வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா அங்கேருந்து வந்தது. 1844 நான் அடுத்தவனை அடித்து ஆவது வரியை பிடுங்கலாம் அப்படின்ற ஆக்ட். அது இப்படி ஒரு ஆக்ட். இந்த 1844 அந்த ஆக்டு, அதுக்கு எதிர்க்க வேலை செய்யணும். என்ன பண்ணுறது? ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் இணைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சார். அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் தயார் பண்ணார். அந்த ஆவணங்கள் எல்லாம் தயார் செய்த ஆவணங்கள் எல்லாம் வெள்ளைக்காரங்கிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணால், இப்போ எங்கள் அம்மா என்னை போட்டு 4 அடி அடிக்கிறாங்க. எங்கள் அம்மா கிட்ட திரும்ப போய்மா நீ என்னை அடித்தது சரியா இல்லையான்னு கேட்டாங்கம்மா என்ன சொல்லுவாங்க? இன்னும் 2 அடி போடுவாங்க, போடான்னுவாங்க. வெள்ளைக்காரனாக தான் செய்வான். அவனுக்கிட்டே போய் திரும்ப கேட்டால் அவன் என்ன சொல்ல போகிறான்? அதனால் என்ன யோசித்தார், இவன் பண்ண திருட்டுத்தனத்தெல்லாம் வெளில சொன்னோன்னா வெள்ளைக்காரனோட அங்கே சபையில் எதிர்க்குவான்ல எவனாச்சும் ஒருத்தன், அப்படி இந்த எதிர்க்கிறவரை கூட்டிகிட்டு வந்தார். அந்த ஆள் வந்த உடனே வெள்ளைக்காரன் என்ன யோசித்தான், இவரை எப்படியாவது காமிக்க வச்சா அவர் அங்கே போய் கத்துவார், அதனால் இந்த ஆளை எப்படியும் எதையும் காமிக்கக்கூடாதுன்னு நீ சென்னைக்கு வர வேண்டாம், நேராக ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தார். நம்மால் விடுவாரா? ஸ்ரீலங்காலேருந்து ட்ரெயினில் அவர் கூப்பிட்டு வராங்க. அன்றைக்கி ஒரு எக்ஸ்பிரஸ் இருந்தது, ஸ்ரீலங்கா வரைக்கும் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ். ஸ்ரீலங்காவுக்கு போகாது, தலைமன்னார் வரைக்கும் போகும், அப்புறம் அங்கேருந்து கப்பலில் போயிடுவாங்க. அந்த எக்ஸ்பிரஸில் ஏறினவரை நடுவில் இறக்கிட்டார். ராத்திரியா படிக்கலை, பெரிய வியாபாரி, தன் வியாபாரத்தை பற்றிலாம் கவலைப்படல. இறக்குனவர் 2 நாள் ராத்திரிக்குள்ளே, 2 நாள் ஆகும் ட்ரெயின் போய் சேரத்துக்கு, அது 2 நாள் ராத்திரிக்குள்ளே எங்கெங்கெல்லாம் எப்படி டார்ச்சர் பண்ணிக்கான்றதை மொத்தமாக படம் போட்டு காமிச்சிட்டார். இப்போ சென்னைக்கு வந்து ட்ரெயின் நின்றுருச்சு, ஆளை காணும், எதிர்கட்சி தலைவரை காணும். வெள்ளைக்காரன் ஆடி போயிட்டான். எங்கே எதிர்கட்சி தலைவருன்னார். நான் சேஃபாக தான் இருக்கிறேன், நீங்கள் பண்ணதெல்லாம் நான் கேட்டேன், ஊரில் போய் பஞ்சாயத்து வச்சுக்கலாம். நேராக போய் இங்கிலாண்டில் பஞ்சாயத்து வச்சார். ஒரு தனி நபர் நினைத்ததனால் நடந்த விஷயங்கள். கல்விக்கூடங்கள் இன்னைக்கு ஹிந்துக்கு இல்லைன்றதை பற்றி வருத்தப்படுறோம். அதே மாதிரியான வருத்தம் அன்றைக்கும் இருந்தது. ஹிந்துக்கு அன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இல்லாத காரணத்தினால் ஹிந்துக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பச்சையப்பன் முதலியார் தன்னோட உயிரில் எழுதி வச்சுட்டு போயிருந்தார், என்னோட சொத்து இந்து படிப்பதற்கு தேவைன்னு. காரணம் என்ன? அன்றைக்கி இருந்த கல்வி அந்த மாதிரி. அது வரைக்கும் பாரத அறிவை கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி இந்தியன் நாலேஜ் சிஸ்டமை பற்றி தப்பாக எழுதுறவங்களாம் இருக்கான் மீடியாவில். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மிருகத்துக்கு ஏதாச்சும் எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா அதை சரி செய்கிற அறிவு அங்கே இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு இருந்தது. இன்றைக்கி அவனுக்கு பேர் வெட்டினரி சர்ஜன். ஆனால் அன்றைக்கி அந்த பேரெல்லாம் வைக்கலை. அப்படிப்பட்ட அறிவெல்லாம் இங்கே இருந்திருக்கு. ஆனால் இந்த அறிவெல்லாம் அவனவன் மொழியில் இருந்திருக்கு. ஓ மொழியெல்லாம் வேஸ்டியா, இனிமேல் ஆங்கிலம்தான் மொழி அப்படின்ட்டான். இப்போ நம்ம ஊருக்காரன் படிக்கணுமே, நம்ம ஊருக்காரன் உட்காந்து பைபிள் படிக்க முடியாது. நமக்கு தோணலாம் இதெல்லாம் என்னங்க பிரச்சனை, தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ் பேசாமல் போகிறதுக்கு காரணமே இதுதான். ஆங்கிலம் பேசுகிறதுல ஒரு சில பேருக்கு சந்தோஷம் இருக்கலாம். உலகம் முழுக்க போகிறோம் சார், ஜப்பான்காரன் தான் உலகம் முழுக்க போகிறான், சைனாக்காரன் தான் உலகம் முழுக்க போகிறான், இங்கிலீஷ் பேசுகிற மட்டுமா போகிறான். வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்குள்ளே வந்ததுனால அழிந்து போன மொழிகள் மட்டுமே 250.
சின்ன 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 மொழிகள், 3000 மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 250 மொழிகள் காணாமல் போச்சு. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஏனைய மொழிகள் காணாமல் போச்சு. நாம் ஹிந்தி, அது பேர் என்னது, ஹிந்தி தெரியாது போடா, அப்படி பனியன் போட்டுன்னு தெரியற அளவுக்கு வந்துட்டோம். ஆனால் வெள்ளைக்காரனை மெச்சிக்கிற அளவுக்கு ஆயிட்டோம். பச்சையப்பன் அவர்கள் சொல்லியிருந்த உயிலின்படி பச்சையப்பன் கல்வி நிறுவனம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த காசுலு லக்ஷ்மி நாராயண செட்டி அவர்கள். ஒரு 10 பேரை சேர்த்து வச்சு ஹிந்து கல்வி நிறுவனங்கள் வரணும்னு முடிவு பண்ணார். ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவர் இல்லை, செட்டினா செட்டி மட்டும், முதலியார்னா முதலியார் மட்டும் போய் படிக்கல, எல்லா சமுதாயத்தையும் சேர்த்து வைத்து வாழ வைத்தார்கள். பச்சையப்பன் கல்லூரி துவங்கப்பட்டது. அன்னி தேதியில் பத்திரிகை வந்துட்டு இருந்தது. 1944 வரைக்கும் 60 பத்திரிகைகள் நாடு முழுக்க இருந்தது. அந்த 60 பத்திரிகைகளில் ஒரு பத்திரிகை கூட பாரதத்தை சேர்ந்தவர்கள் வச்சு இல்லை. எல்லா பத்திரிகையிலும் வெள்ளைக்காரந்து. இன்றைக்கும் நமக்கு மீடியாவில் நமக்கு எதிர்க்க தகவல் வர்றதுக்கான காரணமே இப்போவும் மீடியாவில் அவங்க உட்காந்துருக்கான். ஊடகத்தில் நமக்கு சார்ந்த எந்த நல்ல செய்தியும் வராது. இதெல்லாம் நடைபெற்றது இன்றைக்கி நேற்று இல்லை, 1840. 30லேருந்து 40க்குள்ளே அந்த போராட்ட காலகட்டத்தில் இவருக்கு மனசில் தோணிடுத்து, நமது கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு பத்திரிகை தேவை, அந்த பத்திரிகையை நாம் துவங்க வேண்டும் என்ற பேரில் மெட்ராஸ் கிரசன்ட்ன்ற பேரில் ஒரு பத்திரிகை துவங்கினார். கிரசன்ட்ன்றது பிறைன்னு பேர். அந்த பிறை வச்சிருக்கக்கூடிய இறைவனை மனதில் கொண்டு தொடங்கப்பட்ட பத்திரிகை. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹிந்து பத்திரிகை இருந்த அர்மேனியன் ஸ்ட்ரீட் ஆஃபீஸில் தான் அந்த பத்திரிகைக்கும் அட்ரஸ் இருந்தது. பில்டிங் ஓன் பண்ணது காசுலு லக்ஷ்மி நாராயண நரசிம்ம செட்டி அவர்கள். அன்னி தேதியில் 10,500 சப்ஸ்கிரிப்ஷன். மொத்த பாரதத்தோட ஜனத்தொகையே அன்னைக்கு 20 கோடி 25 கோடி தாண்டி இருக்காது. 10,500 சப்ஸ்கிரிப்ஷன் குறவு கிடையாது. வெள்ளைக்காரன் எதிர்த்து வெவ்வேறு விதமான அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறார். 1855 அந்த காலகட்டத்தில் நேட்டிவ் இந்தியன் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறார். நம்ம உலகத்தில் முதல் சுதந்திர போரே 1857 பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நாம். ஆனால் 1858 அந்த காலகட்டங்கள்லேயே வெள்ளைக்காரனுக்கு எதிர்க்க இந்த மாதிரி தீர்க்கமான ஒரு போராட்டம் நடந்திருக்கு. நமக்கு வரலாறுகளில் இது கிடையாது. காசுலு செட்டியை போல் பல நபர்கள் வேலை பார்த்துருக்காங்க. துரதிர்ஷ்டவசமாக எந்த தகவலும் நமக்கு இன்று வரலாற்றில் சொல்லப்படுவது இல்லை. காரணம் மறக்கப்பட்டிருக்கிறது. மறந்தால் தவறில்லை. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் மறந்து போயிடுறாங்க, ரைட். ஆனால் யார் நம்மளை வாழ வச்சாங்களோ அவங்கள மறக்கக்கூடாது. பாரதியார் சொல்றாரு, கஞ்சி குடிப்பதற்கு இலார் காரணம் இகுது என்றும் அறிகிறார். நம்ம ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கோன்றதை பற்றி காரணம் அறியாதவர்களாக மாறிட்டோம். காரணம் நம்மளை இப்படியெல்லாம் ஆக்கியிருக்காங்க. இந்த வரலாறு அறியாதவர்கள் தான் இன்னைக்கு உட்காந்துட்டு வெவ்வேறு இடங்களில் வெள்ளைக்காரன் வந்தது நல்லது, வெள்ளைக்காரன் இதை கொண்டாந்தான் அதை கொண்டாந்தான்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆதலால் வரலாற்றை பற்றி இன்னும் ஆழமாக அறிந்து புரிந்து கொள்ளுதல் அவசியம். நாம் ஏன் இன்று இவ்வாறு இருக்கிறோம், ஒற்றுமை இருந்தால் எங்கே சென்றிருப்போன்றதை நம்ம புரிந்துக்கணும். அப்படி நாம் யோசிப்பது நல்லது. நமக்கு தெரியும், 1893 காளியநாயக்கன் பாளையம் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருத்தர் பிறந்தார். நம்மூரை சார்ந்தவர் திரு ஜிடி நாயுடு அவர்கள். எந்த அளவிலையும் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு மனுஷன். 3வது வரைக்கும் தான் படித்தார், அதுக்கு மேலே படிக்கலை. ஆனால் கல்லூரி திறந்தார்.
அவர் வெவ்வேறு விதமான வேலைகளெல்லாம் பார்த்தார். ஹோட்டலில் வெயிட்டராக இருந்தார். வெயிட்டராக இருந்தவருக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் தேவைன்னு தோணுச்சு. கண்டக்டராக போனார். கண்டக்டராக போனவர் 4 முழுக்க அங்கேயே உக்காந்துட்டு இருந்தார். ராத்திரி ஆனார்னா அவர் எந்த வண்டியில் கண்டக்டராக இருந்தாரோ அந்த வண்டியை பிரித்து பார்ப்பார். இந்த வண்டி எப்படி ஓடுதுன்னு செஸ் பண்ணுவார். அப்படி வெவ்வேறு விதமான விஷயங்களை கண்டுபிடித்த ஜிடி நாயுடு கவர்மெண்ட் மிரட்டிட்டு தான் இருந்தது. பஸ்ஸு விட்டார். வரி கட்டு நாங்கள். நான் ஏன் வரி கட்டணும்? நான் மக்களுக்கு சேவை தானே செஞ்சிட்ருக்கேன்னு கேட்டார். பஸ்ஸுக்கு எதுக்கு ஏன் வரினார்? கட்டலை. அவரை படிக்க விடலை. ஆனால் அவர் காலேஜ் திறந்து வச்சார். ஐடிஐ ஒன்று திறந்து வச்சார். அவர் சொன்னார், அறிவு இருந்தால் போகிறோம், பொழைச்சிக்கோனார். ஹிட்லரை போய் பார்த்தார். பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை, வெள்ளைக்காரன் திட்டுறதை முதல்ல நிறுத்திடுங்க. இப்போ நான் வெள்ளைக்காரனை திட்டுறதெல்லாம் ஆதங்கத்தில் திட்டிருப்பனா இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சும்மா வெள்ளைக்காரனை திட்டிகிட்டே இருக்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பாருங்கன்றார். அதனால் அவர் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே காசுக்கு விற்க முயற்சி பண்ணல, பேட்டன்ட்டே பண்ணல, எதையும் சமுதாயத்துக்கே கொடுத்தார். இந்த சமுதாயத்திலேருந்து தான் நான் வந்தேன், இந்த சமுதாயத்துக்கு நான் திரும்ப தரணும்ல, அப்படி தன்னோட அறிவை இந்த சமுதாயத்துக்கு திரும்ப கொடுத்தார். இந்த மாதிரியான நபர்களும் நம் மத்தியில் வாழ்ந்திருக்காங்க. நமக்கு அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் சதாசிவ் கோவிந்த காத்ரே. அப்படி பேர் சொன்ன உடனே இவர் நம்மூர்காரர் இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஏதோ வடக்கு பேர் மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிடும். 1911 பிறந்தார். 1911 பிறந்த இந்த காத்ரே அவர்கள் ரொம்ப பெரிய படிப்பாளி அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் காத்ரே அவர்களுக்கு நல்ல மனசு இருந்தது. காத்ரே அளப்பரிய வேலை என்ன செஞ்சார்? சாதாரண மனிதர், ஆனால் அசாதாரணமான வேலையை செய்தார். காரணம், அவருக்கு தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய துன்பத்தை இனி சமூகமும் இந்த துன்பப்படக்கூடாதுன்றதுக்காக அதற்கான எல்லா வேலையும் செய்து வச்சுட்டு போனார். மத்திய பிரதேஷ் பகுதியில் வாழக்கூடிய மராட்டி பேசக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர். அன்னி தேதியில் மன்னர்களுக்கு கூட தொழுநோய் இருந்தது. தொழுநோய் இருந்தால் என்ன செய்யணும்? வெயிலில் நிற்கணும். குளத்தில் சொல்லுவாங்க, அந்த குளத்தில் போய் குளிக்கணும். அதில் மருந்தெல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியில் கொஞ்ச நாள் ஊறணும். இப்படிலாம் செஞ்சால் அதுக்கப்புறம் யாராச்சும் பக்கத்தில் வரலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. இல்லைனா தயவுசெய்து வீட்டுக்குள்ளே வராதிங்கன்றவங்க. பெற்றவர்கள் குழந்தைகளோடு இருந்ததில்லை. இன்றைக்கி லெப்ரசி நம்ம மத்தியில் அவ்வளோ இல்லை. லெப்ரோமோட எண்ணிக்கையும் குறைந்து விட்டது. காரணம், நோயோட தாக்கமும் குறைந்திருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அன்னைக்கு இருந்த காலகட்டம் அதை பற்றின தவறான எண்ணங்கள் எல்லாம் இருந்திருந்ததுனால அவரும் அதனால் பாதிக்கப்பட்டு அதற்கான வேலையை செய்தார். அந்த மாதிரியான ஒரு பாதிப்பிற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பாரதிய குஷ்ட நிவாரண இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். ஆரம்பித்த நபர் ரொம்ப மெத்த படித்தவர்லாம் கிடையாது. தான், தன் மனைவி, தன் மகள், தன் தாய் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தார். அரசாங்க உத்தியோகம் கிடைத்தது. வேலை பார்த்துட்டு இருந்த இவருக்கு முதல் அடி தன்னோட மனைவி இறந்து போனாள், பாம்பு கடித்து. பாம்பு கடித்து இறந்து போன மனைவியை பார்ப்பதா நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தொழுநோய் வர ஆரம்பிச்சுது. ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாவை எப்படி பார்க்க ஆசைப்படும்? பிரபாவத்தின் பேர் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை அவரை பார்க்குது. பார்க்கக்கூடிய அந்த குழந்தைக்கு தன் தந்தை எல்லா விதமான நல்லதையும் செஞ்சு கொடுக்குறாருன்ற எண்ணம் இருக்கு. அவங்க அப்பாவை ஹேலன் ஹெல்த்தியா திடகாத்திரமான ஒரு மனுஷனாக பார்க்க தானே எல்லா குழந்தையும் ஆசைப்படும்.
ஆனால் அந்த அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சுணங்கி போயிட்டுருக்காரே அப்படின்னு தோணுது. ஒன்றும் செய்ய முடியல. மனைவி இறந்து விட்டாள், வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போகிற இடத்துல கஷ்டம் இருக்கும்ல. இனி தன் தாயை என்ன செய்வது என்று தெரியவில்லை. நோயோட தாக்கம் அதிகமாயிட்டே வருது. நோய் தாக்கத்தினால் பீடிக்கப்பட்ட சதாசிவ் சொல்லொன்னா கஷ்டம்னு பட்டா சொல்லொன்னா கஷ்டங்களை பட்டார். நம்மளால விவரிக்க முடியாது அந்த கஷ்டங்கள் எல்லாம். உடம்புல இருக்கக்கூடிய அந்த உபாதையை கூட நம்மளால விவரிக்க முடியாது, சொன்னால் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ரோகம். அந்த ரோகம் பார்த்தால் யாரும் பக்கத்தில் போக மாட்டாங்க. ஏதோ அவங்க அம்மாவும் பொண்ணு சேர்ந்து வாழ்ந்துட்டே இருக்காங்க. சரி, இவங்களெல்லாம் விட்டுட்டு நாம் எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆகிடலான்றதுக்காக பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறாரு. அம்மாவை கொண்டு போய் தான் தங்க வீட்டில் விடுறாரு. தான் சம்பாதித்து வந்த 18,000 ரூபாய் காசை தங்க கிட்ட கொடுத்து, அம்மா நீ பார்த்துக்கோம்மா தாயை அப்படின்ட்டு ஜான்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் போய் தொழுநோய்கள் காப்பகத்தில் போய் சேர்றாரு. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அங்கே போன உடனே தான் தெரியுது, நான் எவ்வளவோ பரவாயில்ல. பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் இந்த நோயில் பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாமும் பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த நோயினால் பாதித்தவர்களுக்கு வாழ்க்கையே இல்லையா? நான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாரத குஷ்ட நிவாரண இயக்கத்தை துவக்கிறார். காரணம் என்ன? அன்னைக்கு நடந்த எல்லா நிவாரண இயக்கங்களும் கிறிஸ்தவர்களால் நடத்தப்பட்ட இயக்கங்கள். மதம் மாறினால் மட்டுமே நீ உயிர் வாழ முடியும். நோய் குணமாகுமான்னு சொல்ல முடியாது. உனக்கு நான் சோறு போடணும்னா மதம் மாறிக்கும். ஏன்னா உன்னை வேறு யாரும் உலகத்தில் சேர்க்க போகிறதில்ல, நான் மட்டும்தான் உன்னை சேர்க்க போகிறேன். அவங்க செஞ்ச வேலைகள் எல்லாம் குறவு கிடையாது. வேலை செய்தார்கள், மதமாற்றமும் செய்தார்கள். காந்திஜி திட்டியிருக்கார், நீங்கள் குஷ்டரோகத்துக்கு வேலை பார்க்குறதெல்லாம் நல்லது, ஆனால் மதம் மாற்றுறது நல்லது இல்லைன்னு காந்திஜி சொல்லியிருக்கார். இந்த மத மாற்றத்தை பார்த்து பார்த்து நாடுக்கு வரக்கூடிய ஆபத்து புரிகிறது சதாசிவிற்கு. இப்போ நாம் இதுக்கான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும்ன்றதுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அவர் போய் நிதி கேட்கணும். எந்த ஒரு நிறுவனம் நடத்தினாலும் ஒரு 10 ரூபா வச்சு காசு வேணும்ல, காசு கேட்க போகிறார். நம்மக்கிட்ட வந்து காசு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இருக்கு இல்லைன்னு சொல்லுவோம். அந்த ஊரில் இருக்கிறவன் கொஞ்சம் நாக்கு தடிச்சு போனவன், அவன் என்ன சொன்னா, ஏன்பா பந்தாவா சைக்கிளில் வந்து பிச்சை எடுக்கிற? ஆளே ஒரு மாதிரி இருக்க, இதில் பிச்சை வேற, இதில் வேற கௌரவ பிச்சையா? சைக்கிளில் வந்து பிச்சை எடுக்கிறேன்னார். ஒரு இடத்துல கூட தன் வாழ்க்கையில் கோவப்படலை. ஏன்னா தான் செய்யக்கூடிய வேலை அடுத்து வரக்கூடிய குஷ்டரோகிகளை பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அசிங்கமாக பேசுனதெல்லாம் கேட்டிருக்கார். சரி, அசிங்கமாக பேசுனதை விடுங்க. தான் மகளை பார்க்க தான் மகளோட மாமனார் வீட்டுக்கு போகிறார். அவர் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குறார். அன்றைக்கி இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஜென்ரல் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். மாமனார் வீட்டு வாசலில் நிற்க வச்சு கேட்குறார், உனக்கு இந்த ரோகம் இருக்குதுன்னு சொல்லாமல் ஏமாற்றி உன் பொண்ணை எனக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ட, வீட்டுக்குள்ளே ஒரு அடி எடுத்து வைக்காத, வெளில போன்றார். பெத்த பொண்ணை பார்க்க முடியாது, இனி பாப்பாரான்னு தெரியாது. தன் பேர குழந்தைகள் 2 பேர். யாருமா அது? அந்த ஆள் எதுக்கு தாத்தா திட்டுறாருன்னு கேட்குறாங்க. இவர் தான் எனக்கு அப்பான்னு அந்த அம்மானால சொல்ல முடியல. அவ்வளோ கஷ்டமான ஒரு மனநிலை. துயரத்தோடையே திரும்ப போகிறார். தான் வேலை செய்கிறத பற்றி எள்ளளவும் சிறிதளவும் இந்த வருத்தங்கள் வந்துவிட வேண்டாம் என்பதற்காக வீட்டை மறைக்கிறார். தன் தாயோட ஈமச் சடங்குக்கு போகிறதுக்கு கூட கையில் காசு கிடையாது. இயக்கத்திலேருந்து ஒரு பைசா எடுக்க மாட்டார். வாழ்க்கை முழுக்க அந்த நோயாளிகளுக்காகவே வாழ்ந்தார். சதாசிவ் கோவிந்த் காத்ரே தன் வாழ்நாள் முழுவதும் 66 ஆண்டுகள் வாழ்ந்தார். 1977 வரை வாழ்ந்தார்.
77 வரை வாழ்க்கை இப்படி தான் வாழ்ந்தார். தன்னோட குழந்தையும், அதாவது அவரோட பொண்ணும் மாப்பிள்ளையும் அப்புறமா ஒரு நாள் வந்தாங்க. அங்கே ஆசிரமத்தில் இருக்கிறவங்களாம் இவரை பார்த்து குருஜி 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 குருஜின்னு குன்புறதை பார்த்தாங்க. பலரும் வந்து இவர் காலில் விழுறதை பார்த்தாங்க. தேம்பி தேம்பி அழுதார்கள். இப்படிப்பட்ட அப்பாவை நான் தொலைச்சிட்டேனே, இந்த ஆள் அப்பான்னு கூட சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வாயில்லாமல் போயிருச்சே அப்படின்னு கொஞ்ச நாள் அங்கே ஆசிரமத்தில் இருந்து அவங்களும் எல்லா குஷ்டரோகிகளையும் கவனித்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அன்னைக்கு சொன்னாங்க, இவர் தான் உங்கள் தாத்தான்னு சொன்னாங்க. பெத்த குழந்தையை பார்க்க முடியாத சூழ்நிலையில் கூட எடுத்த லட்சியத்தை விடாது வாழ்நாள் முழுவதும் தன் லட்சியத்திற்காக வாழ்ந்த ஒரு மகானவர். இன்றைக்கும் ஜான்சி பக்கத்தில் அந்த நிறுவனமானது வெவ்வேறு விதமான கிளைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் செய்யலை, அவரோட அடுத்த யோசனை என்ன இருந்தது, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைக்கு ஏன் பெண் எப்படி என்னை நடத்தினாலோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும், அப்போ அந்த வீட்டு குழந்தைங்களை படிக்க வைக்கணும்ல, சுஷீல் விஹார் என்ற பெயரில் குழந்தைகள் படிக்கிறதுக்கான ஒரு பள்ளிக்கூடத்தையும் திறந்து வைத்தார். நாம் சிந்திக்க வேண்டியது, நமக்கு கிடைக்கக்கூடிய சிறிது நேரத்தை, உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தை சமுதாயத்திற்கு பயனுடையதாக எப்படி செலவு செய்ய முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அறியப்படாத நபர்கள், காரணம் இவர்களை பற்றி அறிந்து கொண்டால் என்ன தப்பு போச்சு? ஒருவேளை அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி நல்லவர்களை பற்றி புரிந்து கொண்டால் நானும் வாழ்க்கையில் ஏதாச்சும் செய்யணுன்ற எண்ணம் வரணும்ல.